அனைத்து சிறைகளிலும் ஜூலை 18ஆம் தேதி தமிழ்நாடு தினம் அன்று சிறைவாசிகளுக்கு சிறப்பு உணவு வழங்கப்படும் என அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் சிறைத்துறை சார்ந்த அறிவிப்புகளை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் வெளியிட்டார். திருவள்ளூரில் 500 சிறைவாசிகளை அனுமதிக்கும் வகையில் பாதுகாப்பான புதிய மாவட்ட சிறைச்சாலை வளாகம் அமைக்கப்படும். 8 கோடியில் சென்னை மத்திய சிறை ஒன்றில் தொழிற்பயிற்சி நிறுவனம் அமைக்கப்படும். சிறைவாசிகளின் மனநலத்தை மேம்படுத்தும் நோக்கில் 13 மாவட்ட சிறைகளில் பகுதி நேர மன இயல் நிபுணர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்று கூறினார். பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், போதைப் பொருட்களை தடுக்க அரசுக்கு ஆலோசனை வழங்க குழு அமைக்கப்படும். தமிழ்நாடு சட்ட தொகுப்பு இணையவாசல் மின்னணு களஞ்சியம் உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். 2026-2027 கல்வியாண்டில் 4 அரசு சட்டக் கல்லூரிகளில் முதுநிலை பட்டப்படிப்பு பிரிவுகள் தொடங்கப்படும். வேலூர், செங்கல்பட்டு அரசு சட்டக் கல்லூரிகளுக்கு மாணவர் விடுதி கட்டித்தரப்படும். 12 அரசு சட்டக் கல்லூரிகளில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள் நிறுவப்படும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் 500 சிறைவாசிகளை அனுமதிக்கும் வகையில் புதிய மாவட்ட சிறைச்சாலை வளாகம் ரூபாய் 48.76 கோடி செலவில் அமைக்கப்படும். வேலூர் மத்திய சிறையில் ஒருங்கிணைந்த மனநலம் பராமரிப்பு மையம் ரூபாய் 3.63 கோடி செலவினத்தில் அமைக்கப்படும். சிறைவாசிகள், பார்வையாளர்கள் சந்திப்பு மற்றும் காத்திருப்பு அறைகள் ரூபாய் 3 கோடி செலவினத்தில் மேம்படுத்தப்படும். சென்னை மத்திய சிறையில் தொழிற்பயிற்சி நிறுவனம் ITI தொழிற்பயிற்சி நிறுவனம் ரூபாய் 8 கோடி செலவினத்தில் அமைக்கப்படும். 13 மாவட்ட சிறைகளில் தலா ஒரு பகுதி நேர மனஇயல் நிபுணர் சைக்காட்ரிஸ்ட் பணியமர்த்தப்படுவர். ஜூலை 18 அதாவது கூடுதலாக தமிழ்நாடு தினம் அன்று சிறைவாசிகளுக்கு சிறப்பு உணவுக்காக ரூபாய் 25 லட்சம் செலவினத்தில் வழங்கப்படும்.